ஸோ இப்போ 5 எக்ஸசைஸ் 3.1ல 7th சம் பாருங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவை எடுத்து சால்வ் பண்ணுவோம். 4y² இன்டூ -3y. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமும் வேரியபிள்ஸ் ஏபிசிடியில் எது வந்தாலும் அதை வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் ஒரு பக்கமும் எழுத சொன்னேன். ஆமாவா? இதை நடுவில் நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, 4ம் -3யும் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ் என்ன இருக்கு, y² இருக்கு, y இருக்கு. அதை ரெண்டுத்தையும் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சுதா? இப்போ 4 × 3 12. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கவுண்ட்டை மட்டும் பார்த்தா போதும். அதோட கவுண்ட் என்ன, மொத்தம் y 3 இருக்கு. ஓகேவா? அப்போ -y². இது எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ ஏ மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஏ சால்வ் பண்ணியாச்சா? அடுத்தது பி. பி என்ன, 2xy 5x² -3. ஆமாவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த -2xy 5x² மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்தது நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். இந்த -2xy அகைன் -3 மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மல்டிப்ளை, வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் மல்டிப்ளை. ஆமாவா? அடுத்து இந்த பிளஸ். இப்போ இங்க நம்பர்ஸ் எழுதும் போது அதோட சைனையும் கூடயே சேர்த்து எழுதிருங்க. ஓகே. 3க்கு பக்கத்துல எந்த வேரியபிளும் இல்லை, அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இது என்ன ஆன்சர், -10. இப்போ இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க 2 எக்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை எக்ஸ், 3. இங்க ஒரே ஒரு y தான் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோ. நடுவில் என்ன போடணும், பிளஸ். அடுத்தது இங்க என்ன, 6 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ பிளஸ் போட தேவையில்லை. இந்த வேரியபிள்ஸ் நீங்க மல்டிப்ளையே பண்ண தேவையில்லை, xy அப்படியே போட்டுக்கோ. ஓகே. இந்த ஆன்சர் எங்க இருக்கு, இங்க இருக்கு பாரு. ஸோ பி. அடுத்தது சி சம். 5x x² -y² plus xy. ஸோ இந்த டேர்ம் எடுத்து ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 5x கொண்டு போய் x² கூட மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் அடுத்தது 5x கொண்டு போய் -y² கூட மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் 5x கொண்டு போய் xy கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது இப்போ இங்க பாருங்க, நம்பருக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதை அப்படியே போட்டுக்கோங்க. வேரியபிள்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். எக்ஸ் 1 இருக்கு, வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் தான். இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க பாருங்க மேல எத்தனை எக்ஸ் இருக்கு, 2. ஸோ அப்போ மொத்தமா 3. இங்க இருக்கிற பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நம்பர் 1 தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா போதும். அப்போ -xy². நல்லா கவனிக்கணும், இந்த இடத்த மட்டும் நல்லா கவனிங்க. -xy². அடுத்தது பிளஸ் 5 எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கவுண்ட் தானே. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. மொத்தமா எத்தனை எக்ஸ் இருக்கு, 2 எக்ஸ் இருக்கு. இப்போ இதை அப்படியே விட்டுறக்கூடாது. மைனஸையும் பிளஸையும் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் இன்டூ பிளஸ் -xy² பிளஸ் 5x²y. ஓகேவா? இது எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே. அடுத்தது டிசம். டிசம் என்ன, 2x plus 3 2x minus 3. இத
வேற மாதிரியும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இந்த 2x ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த 2x ஏ தானே. இந்த 3 பின்னு வச்சுக்கிறேன். அப்ப இங்கேயும் பி தானே. இங்க நடுவுல என்ன சைன் இருக்கு? பிளஸ். இங்க மைனஸ். இது ரெண்டுத்துக்கும் பிராக்கெட். ஆமாவா? அப்படிதானே மேல இருக்கு கம்பேரிசன் பண்ணும்போது. இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இதோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? இதை இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். எப்படி சொன்னாலும் இது ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ இப்படி இருக்கிற இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்க முடியுமா? அப்ப நல்லா கவனிங்க. இப்போ நான் ஏன்னு எதை அஷ்யூம் பண்ணியிருக்கேன்? ஏன்னு 2x அஷ்யூம் பண்ணியிருக்கேன். பின்னு எதை அஷ்யூம் பண்ணியிருக்கேன்? 3ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஃபார்மெட்ல அதை எழுதிடலாமா? அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது? ஏங்கிறது 2x, அதை ஸ்கொயர் பண்ணிட்டேன். அகைன் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஃபார்முலா பிரகாரம் பி இருக்கிற இடத்துல 3 போட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த ஸ்கொயரு ரெண்டு டேர்முக்கும் பொருந்தும். 2 2s ஆர் என்ன? 4. எக்ஸ் ஸ்கொயர் ஆயிருமா? மைனஸ் 3 3s ஆர் என்ன? 9. ஸோ ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிருச்சு இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா. ஒருவேளை இந்த ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரில அப்படின்னா இதை இப்போ படிச்சுக்கோ. சரியா? அப்போ பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, டி. ஓகே, இந்த ஆப்வியஸா இது என்னவா இருக்கும்? இ சம்மா இருக்கு, ஈயா இருக்கும். ஆமாவா? சரி, இதுதான் நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய சம். ஓகே, அப்போ 1 2 3 4 5. அப்போ 4 3 5 1 2. ஓ சாரி, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏ எதுக்கு? 4. பாருங்க இங்க. ஓகே, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 4th இருக்கு. இப்போ செகண்ட் சம்மோட ஆன்சர் 5th இருக்கு. 5th இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ தேர்ட் சம்மோட ஆன்சர் 2ல இருக்கு. தேர்டோட ஆன்சர் 2. இப்போ இங்கேயும் 2. ஆனா இங்க பாருங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்தது ஃபோர்த் சம்மோட ஆன்சர் தேர்ட்ல இருக்கு. இங்க இருக்கு பாருங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லை. ஸோ அப்ப ஆன்சர் சி. இது புரிஞ்சதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? இப்படிதான்ப்பா சம் போடுறது முக்கியம் இல்லை. மேட்ச் த ஃபாலோவிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட சாய்ஸை செலக்ட் பண்றதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.